டேய் வேலைக்கு தான் போயேன்டா, 4 காசு தான் சம்பாரியன். டேய் அப்பனே என்ன இவ்வளவு கேள்வி கேட்டதில்ல, நீ என்னடா அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிற? டேய் மச்சான் டம்மு கொடு. இந்தாடா மச்சான், சாப்பிட கூட காசு இல்லடா, ஒரு 50 ரூபா தான் அனுப்புடா ப்ளீஸ்டா. டேய் என்னடா இப்படி கேட்ட? ஒரு நிமிஷம் இரு. 100 அமைச்சிருக்கேன், போய் சாப்பிட்டுக்கோ. தேங்க்ஸ்டா. தீப்பெட்டி கொடுறா. இந்தா. ஆமா டம்மு வாங்க ஏதுடா காசு? டேய் சுபாஷ்ட பசிக்குதுன்னு போய் சொல்லி காசு வாங்கினான்டா, தந்துட்டான். டேய் மச்சான், அம்மா குடம்புலடா, ஒரு 500 இருந்தால் கிடைக்குமாடா? 2 டேஸில் திருப்பி தந்துடுறேன். மச்சான் சாப்பிட கூட காசு இல்லடா, ஒரு 50 ரூபா தான் அனுப்புடா ப்ளீஸ்டா. டேய் சுபாஷ்ட பசிக்குதுன்னு போய் சொல்லி காசு வாங்கினான்டா, தந்துட்டான். என்கிட்டயே காசு இல்லை மச்சான். என்ன காசு வச்சுக்கிட்டே இல்லைன்றான். அம்மா நான் காசு எப்படியாச்சும் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடறேம்மா, உடம்பு பார்த்துக்கோமா. இந்தா. இந்த காசை புடுறா, ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு போய் என்னன்னு பாரு. தேங்க்ஸ் மச்சான். டேய் ஒரு ஃப்ரெண்டாக நான் உனக்கு ஒரு நல்லது சொல்கிறேன், கேட்டுக்கோ. இப்போதைக்கு கிடைக்கிற வேலையை பாரு. படித்த படிப்புக்கே தான் வேலை வேணும்னு ஒத்த காலம் நிற்காத. ஏன்னா உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. அப்புறம் அந்த சிகரெட்லாம் அடிக்கிறல, அதெல்லாம் ஃபஸ்ட் நிப்பாட்டு. அந்த காசை சேர்த்து வச்சு உன் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடு. ஏன்னா உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா கிட்ட அடிக்கடி பொய் சொல்லுவியோ, முதல்ல அந்த பொய் சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டு. ஒரு பொய் சொல்லும்போது அதில் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும். கடைசியில் அதுவே உனக்கு எதிராக வந்துடக்கூடாது. ஏன்னா உன்னை நம்பி குடும்பம் இருக்குது.